கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு உறவு உங்களை முழுமையாக உடைத்து எறிந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு உறவு உங்க கூடவே இருந்து நெருங்கிய ஒரு உறவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஒவ்வொரு கடகம் ராசிக்காரரின் வாழ்க்கை பக்கங்களை புரட்டி பார்த்தாலும் அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட உறவு உங்களை சுக்குநூறாக உடைத்த கசப்பான அத்தியாயம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இது ஆண்கள் வாழ்க்கையில மட்டும்தான் ஏற்படுகிறது என்று பார்த்தால், பெண்களுடைய வாழ்க்கையிலும் ஒன்று வாழ்க்கை துணையாகவோ காதலியோ காதலனாகவோ இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் பெண்களின் வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டே தாங்க இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது இந்த ஒரு நபர் தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சரியான ஒரு நபர் என்று நீங்களே முடிவும் எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபரை நாட்கள் போக போக காலங்கள் போக போக உங்களுக்கு தேவையில்லாத சில வழிகளையும் தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருப்பார். அது காதலாகவோ நட்பாகவோ அல்லது நீங்கள் உயிராக நினைத்த இரத்த பந்தமாக கூட இருக்கலாம். அவர்களை நீங்கள் எப்பொழுதுமே இவனுக்கு போகத்தான் எனக்கு எல்லாமே என்கிற ஒரு நிலைமையில் கூட அந்த ஒரு சில நபர்களை நீங்கள் வைத்தும் இருந்திருப்பீங்க. அந்த நபர்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார். இவர்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையே இல்லை, இவர்கள் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் யாரை உங்களுடைய ஆழ்மனதில் சிம்மாசனம் போட்டு உட்கார வைத்தீர்களோ அந்த ஒரு நபர் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்று அந்த ஒரு தருணங்கள் உங்களை அப்படியே நிலைக்குழிய செய்திருக்கும். அது உங்களை நிலைக்குழிய செய்து இன்னமும் உங்களுக்கு வலிகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு வலிகளும் கஷ்டமும் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களை இன்னமும் உருக்கி கொண்டே இருக்கும். அதை உங்களால் மறக்கவே முடியாது. அதனை மறக்க முடியாமல் இன்னும் அதனை நினைத்து நினைத்து வாழ்க்கையில வருந்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அந்த ஒரு உறவின் முறிவு உங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் வாழ வேண்டும் என்ற ஆசையுமே அளித்து உங்களை ஒரு உயிரற்ற பிம்பமாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தாமல் பிரச்சனைகளை மட்டுமே உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். யாரையெல்லாம் நம்பி நீங்க வாழ்க்கையில போய் நின்றீர்களோ அவர்களே ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன, யாரிடம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை அந்த ஒரு நபர்களை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவோ ஆரம்பித்திருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சில முக்கியமான நபர்கள், நெருங்கிய நபர்களால் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்களாக உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். அடுத்ததாக நீங்க மறைத்த வழி அது யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாமலே தாங்க இருந்து கொண்டும் இருக்கும். கடகம் ராசிக்காரங்க நண்டின் குறியீட்டை கொண்டவர்கள், இது அனைவருக்கும் தெரியும். நண்டுக்கு வெளியே ஓடு கடினமாக இருக்கும், ஆனா உள்ளே சதை மிகவும் மென்மையாக இருக்கும். அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வெளியே எவ்வளவு தைரியமானவர் போல நடந்து கொண்டாலும் எதற்கும் கலங்காதவர் போலவும் ஒரு முகமூடியவும் நீங்கள் போட்டு வாழ்க்கையில உளவு வரக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உங்களின் பொருளாதார கஷ்டங்களையோ உங்களை உலுக்கிய துரோகங்களையோ நீங்கள் இரவுகளில் சிந்தக்கூடிய கண்ணீரையோ யாருக்குமே அது காட்டுவதே கிடையாது. அது யாருக்கும் காட்டாமல் இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா வழிவகுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு வழிகளும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் இருந்து அது உங்களுக்கு கஷ்டங்களையும் துரோகங்களையும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்கும் இடையில் உங்களுக்கு ஞாபகங்களை நிச்சயமாக வர வைத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆழமான வழியை வெளியே சொன்னால் உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வும் உங்களிடம் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வால் நீங்கள் யாரையுமே முழுமையாக நம்ப மாட்டீங்க. முழுமையாக நம்பாமல் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில செயல்களை இன்னும் செய்து கொண்டே தான் இருப்பீர்கள். இதனால் உலகறிய சிரிக்க பழகிய நீங்கள் தான் யாருமற்ற தனிமையில் விம்மி அழுத அத்தனை வழிகளையும் நெஞ்சிற்குள்ளேயே புதைத்து வைத்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டும் இருப்பீங்க. அந்த ஒரு வழிகள் இன்னமும் உங்களை விட்டு போகாமல் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து போதுமான அளவை விட கஷ்டங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாரையெல்லாம் நம்பினீர்களோ அவர்களை நம்பி நீங்கள் நடுரோட்டில் நின்ற அனுபவங்கள் உங்களை மிகவும் பல செருப்படிகள் வாங்க வைத்த அனுபவமாக உங்களுடைய வீட்டிலும் உங்களுக்கும் நிச்சயமாக நடக்கவா ஆரம்பித்திருக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்த சில மாதங்களுக்கு முன்போ இல்லை என்றால் நாட்களுக்கு முன்போ நிச்சயமாக நடந்திருக்கும். ஒரு சில நபர்களை நம்பி நீங்கள் ஏமாந்த தருணங்கள் போதும் என்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் உருவெடுக்கவா ஆரம்பித்திருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக குறியிடுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் தவறாகவோ இல்லை என்றால் பொய் கூறியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் எப்படி ஆரம்பிக்கும்,
என்பதை ஒவ்வொன்றாக கூறுகிறேன். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நிகழப் போகிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நல்ல மாற்றம் என்பது ஏதோ ஒரு மாயாஜாலத்தை போல திடீரென்று நடந்து விடாது. உங்கள் மேசம் ராசி வாழ்க்கையில மட்டும்தான் எது நடந்தாலும் அது திடீர் என்று நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான சில விஷயங்கள் மாயாஜாலத்தை போல உருவாக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே நடக்காது. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்னால் உங்களுடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய தீர்க்கமான மாற்றத்தின் மூலமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களையே அழித்து கொண்ட நீங்கள் இனிமே முதலில் நான் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு என்று சுயமரியாதை வேண்டும் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கவா ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு முடிவால் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் நடக்கும். அந்த ஒரு மாற்றங்கள் நடந்து உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல பெயர்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த ஒரு சுயநலமற்ற சுய சிந்தனை தான் உங்களுடைய முன்னேற்றத்தின் முதல் புள்ளியாக அமைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் சில விஷயங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய மனிதர்களின் அறிமுகம், புதிய தொழில் வாய்ப்புகள் அல்லது உங்களின் திறமையை பாராட்டி வரக்கூடிய பெரிய நிறுவனத்தின் அழைப்பு ஆகியவற்றின் மூலம் இந்த ஒரு மாற்றம் அதிகாரப்பூர்வமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கவா ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றியமைத்து உங்களை வெற்றியை நோக்கி மட்டுமே அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் வரக்கூடிய தேதிகளில் நிச்சயமாக நடக்கும். அதே போல இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிலைமை நிச்சயமாக திரும்பிவிடும். உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் கொண்ட கடகம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஏற்றம் இறக்கங்களை சீரமைத்துக் கொள்ளவும் இந்த அதிர்ஷ்ட காலத்தை முழுமையாக தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள ஒரு உன்னதமான எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு அல்லது அம்பாளுக்கு வழிபாடு செய்வது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். திங்கட்கிழமை காலையில் சிவபெருமானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வது அல்லது மல்லிகை பூ சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வழிபடுவது உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களையும் நிச்சயமாக அடக்கிவிடும். மேலும் நீர் தத்துவம் கொண்ட ராசி என்பதால் தாகத்தோடு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ தூய்மையான குடிநீரை நீங்கள் வழங்கலாம். அல்லது திங்கட்கிழமையில் தயிர் சாதம் தானமாக வழங்குவது உங்களுடைய கர்ம வினைகளை நிச்சயமாக குறைத்து காட்டும். இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மனதையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் மிக சரியாக நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வருவதற்கு இது போதுமான அளவுக்கு உதவிகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். செய்யக்கூடிய முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் போராட்டங்கள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடன் அளவுடன் இருந்து கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. சூழ்நிலை அறிந்த முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சி இன்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைத்து சில நண்பர்களிடம் எப்படி நடக்க வேண்டுமோ நீங்கள் நடந்து கொள்வீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போராட்டங்கள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி இன்மையான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கமாக திரும்பிவிடும். உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் கொண்ட கடகம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஏற்றம் இறக்கங்களை சீரமைத்துக் கொள்ளவும் இந்த அதிர்ஷ்ட காலத்தை முழுமையாக தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள ஒரு உன்னதமான எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு அல்லது அம்பாளுக்கு வழிபாடு செய்வது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். திங்கட்கிழமை காலையில் சிவபெருமானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வது அல்லது மல்லிகை பூ சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வழிபடுவது உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களையும் நிச்சயமாக அடக்கிவிடும். மேலும் நீர் தத்துவம் கொண்ட ராசி என்பதால் தாகத்தோடு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ தூய்மையான குடிநீரை நீங்கள் வழங்கலாம். அல்லது திங்கட்கிழமையில் தயிர் சாதம் தானமாக வழங்குவது உங்களுடைய கர்ம வினைகளை நிச்சயமாக குறைத்து காட்டும். இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மனதையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் மிக சரியாக நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வருவதற்கு இது போதுமான அளவுக்கு உதவிகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். செய்யக்கூடிய முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். வியாபாரத்தில்
போராட்டங்கள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடன் அளவுடன் இருந்து கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சி இன்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும்.